கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அநேக கோணலான காரியங்கள் உண்டு. நம்முடைய குடும்பத்திலும் சரி, இந்த சமுதாயத்திலும் சரி, கோணலான காரியங்கள். ஏன் ஊழியத்திலும் கூட இன்றைக்கு ஊழியம் இயேசுவின் வார்த்தை இன்று ஆரம்பிக்கப்பட்டு 1 வருடம் ஆகிறது. அதற்கு முன்பாக, இந்த 1 வருடத்துக்கு முன்பாக 2 வருடங்கள் ஒரு சின்ன இடைவெளி இருந்தது. டெய்லியும் வீடியோ போட்டுட்டு இருந்தோம். அவன் இடையில ஒரு 2 வருஷம் அதை போட முடியாத ஒரு சூழ்நிலை. மீண்டுமாய் ஆண்டவர் இந்த கோணலை மாற்றினார். அவருடைய வார்த்தையை மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதற்கான காரியங்களை அவர் வாய்க்க பண்ணினார். ஸோ இன்றோடு இந்த தேவனின் வார்த்தை இன்று ஆரம்பிக்கப்பட்டு, இடைவெளிக்கு பிற்பாடு ஆரம்பிக்கப்பட்டு 1 வருடம் ஆகிறது. ஆம் பிரியமானவர்களே, எப்படி இந்த இடைவெளியை மாற்றி, இந்த கோணலை மாற்றி, தடைகளை மாற்றி ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறாரோ, செவ்வையாக்குகிறாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையில், உங்களுடைய வேலையில் இருக்கிற கோணல்களை மாற்றுவார். கரடு முரடுகளை அவர் சமமாக்குவார். பள்ளங்களை அவர் நிரப்புவார். மேடுகளை சமமாக்குவார். அந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆங்கில வேதாகமத்தில் இன்னும் ஒரு காரியத்தையும் சேர்த்து சொல்லப்படுகிறது. பொது மொழிபெயர்ப்பிலும் அது சொல்லப்படுகிறது. இருப்பு தாழ்பால்களை முறிப்பார், வெண்கல கதவுகளை உடைப்பார். ஆம் பிரியமானவர்களே, கோணலானதை செவ்வையாக்குவதோடு மாத்திரமல்ல, இருப்பு தாழ்பாலாக இருந்தாலும் அதை மாற்ற முடியும். வெண்கல கதவுகளாக இருந்தாலும் தேவன் அதை மாற்ற முடியும். இன்றைக்கு உங்கள் கோணலை மாற்றுவார், உங்களுடைய குறைவுகளை மாற்றுவார், உங்கள் தாறுமாறுகளை மாற்றுவார். இந்த இயேசுவின் வார்த்தை இன்றோடு 1 வருடம், இந்த 1 வருடத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிற பொழுது அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்வார். நீங்களும் சாட்சியாய் வாழ உதவி செய்வார். இந்த எண்ணங்களோடு கூட நம்மையும் நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. தேவனின் வார்த்தை இன்று ஆரம்பிக்கப்பட்டு ஆண்டவரே, இன்றோடு 1 வருடம், இடையில் 2 வருடம் இடைவெளி விட்டிருந்தாலும் மீண்டுமாய் அதை தொடர்வதற்கு நீ உறுதி செய்தீரே, உதவி செய்தீரே, பலப்படுத்தினீரே, தடைகளை மாற்றினீரே, கோணலை மாற்றினீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்காக உழைக்கிற உள்ளங்களை ஆசீர்வதிக்கிறாக. இதற்காக உதவி செய்கிற ஆண்டவரே வாலிபர்களை அப்பா ஆசீர்வதிக்கிறாக. இதில் உறுதுணையாக இருக்கிற, எடிட்டிங்கில் உதவியாக இருக்கிற ஆண்டவரே, அதை ப்ராட்காஸ்ட் செய்கிற அப்பா அன்பு சகோதரனை பலப்படுத்துவீராக, ஞானத்தினால் நிரப்புவீராக, அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தொடுவீராக, கோணங்களை மாற்றுவீராக. மாற்றுவதற்காக நன்றி. சமாதானத்தை கொடுப்பதற்காக நன்றி. தாறுமாறுகளை மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியமும் நேர்த்தியாய் அமையட்டும். அப்படியே நீ செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதி ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்கள் கோணலை செவ்வையாக்குவார்.